மக்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இலவம் பஞ்சு மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் வீட்டு இலவம் பஞ்சு மரம் கிளை வந்து பாரம் தாங்காமல், வெயிட் தாங்காமல் கீழே முறிஞ்சு விழுந்துருச்சு. இது 50 வருஷத்து மரம். அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படிக்கு நான் பிளாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டில் தான் வீடியோ போடுறேன். நான் 3000 சப்ஸ்கிரைபர் வர காரணம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தான் காரணம். நீங்கள் இல்லைன்னா, உங்கள் ஆதரவு இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு 3000 சப்ஸ்கிரைபர் வாங்கியிருக்க மாட்டேன். எனக்கு சீக்கிரம் பணம் வரதுக்கும் சில்வர் பட்டன் வாங்குறதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டில் ஆதரவால் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். நினைக்குறை இருந்தால் சொல்லுங்கள், மாற்றிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் கோல்டு பட்டன் வாங்க என் மனமார வாழ்த்துக்கள். பாருங்கள், இந்த கிளை தான் முறிஞ்சு கீழே விழுந்துருச்சு. இது 50 வருஷத்து மரம். இதுலேருந்து தான் ஒரு 10 மெத்தை, ஒரு 50 தலாணி தைச்சிருப்போம். எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். இது வந்து பாரம் தாங்காமல் கீழே விழுந்துருச்சு. ஒரு 500 காரில் 100 காய் வந்து கீழே விழுந்துருச்சு. முதல்லலாம் இது வந்து தெருவில் வந்து கூட்டு போவாங்க. இலவம் பஞ்சு அடிக்கிறது, காய் வாங்குறதும் கூட்டு போவாங்க. இப்போ வரதில்லை. வச்சுருக்க பாருங்கள். இப்போ வந்து என்எல்சி வந்து கான்ட்ராக்ட் விட்டுருந்தாங்க. அது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, இலவம் பஞ்சு அடிக்கிற மேலே ஏறுறப்ப தவறி கீழே விழுந்துட்டார். அதனால் கான்ட்ராக்ட் நிறுத்திட்டாங்க. இப்போ இலவ மரத்தை யாரும் ஏற மாட்டுறாங்க, ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்எல்சிலேருந்து. அதனால் அது காஞ்சி கீழே விழுந்தால் தான் உண்டு. கீழே விழுறப்ப தான் நம்ம எடுக்க முடியும். இந்த வெயிலுக்கும் அதுக்கும் அது காஞ்சி வெடித்து பறக்க ஆரம்பிச்சிடும். இதில் இமேஜ் போட்டிருப்பேன் பாருங்கள். அந்த காஞ்சி அந்த பஞ்சு எப்படி வெடித்து பறக்கணும். வீடு தெரு ஃபுல்லாக பஞ்சாக தான் இருக்கும். இந்த கிளை தான் முறிஞ்சு கீழே விழுந்துருச்சு. எவ்வளோ பெரிய கிளை பாருங்கள், முறிஞ்சு கீழே வந்து காய் பாருங்கள். இது வந்து பிஞ்சு இல்லாமல் காய் இல்லாமல் நடுத்தரமாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ வருத்தமாக இருக்குது பாருங்கள். ஒரு 100 காய் இது மாதிரி உழிஞ்சு கீழே அப்பப்போ முறிஞ்சு கீழே விழுந்துடும். அதாவது காக்கா வந்து நிறையா உட்காருது பாருங்கள். அந்த டைமில் வந்து இது முறிஞ்சு கீழே விழுந்துருது. காக்கா ஆட்டுறதால, கிளைய ஆட்டுறதால வெயிட்டு தாங்காமல். இதில் இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, இந்த கிளை முறிஞ்சு வந்தால் இந்த இலையை வந்து மாடு சாப்பிடும். இந்த வெயில் காலத்தில் மாட்டுக்கு செடி கொடி இல்லைல்ல, அதனால் இந்த இலையை சாப்பிட விரும்பி இந்த பிஞ்சு காயும் மாடு சாப்பிடும். அதில் ஒரு சந்தோஷம். கிளை முறிஞ்சு கீழே வந்தாலும் வருத்தமாக இருந்தாலும் மாடு சாப்பிடுது பாருங்கள். அதனால் ஒரு சந்தோஷம். ஆடு மாடு சாப்பிடும். எவ்வளோ பெரிய மரம் பார்த்தீங்களா? இதுதான் மரம் பாருங்கள், 50 வருஷத்து மரம். இதுலேருந்து நாங்கள் மெத்தையும் தலாணியும் தைச்சிருக்கோம். இது கொட்டையும் சேல்ஸ் பண்ணல. தான் பாருங்கள், பிஞ்சு நடுத்துற பிஞ்சு பாருங்கள். காஞ்சதும் இல்லாமல் பிஞ்சும் இல்லாமல் இப்போ வெடித்து இப்படி தான் பறக்க ஆரம்பிக்கும். இந்த வெடிக்கிற பஞ்சு எடுக்கலாம், ஆனால் கீழே வந்தால் பாருங்கள், கீழே வந்து கிடக்கு பாருங்கள் நடுத்தரமாக. இது எதுக்குமே யூஸ் இல்லை, மாடு மட்டும் தான் சாப்பிடும். இந்த வெடித்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். உங்கள் வீட்டில் இலவ மரம் இருக்கா? நீங்கள் இதை மாதிரி மெத்தை தலாணி தைச்சிருக்கீங்களா? உங்கள் வீட்டில் வெடித்து பறந்துருக்கா? கிளை முறிஞ்சிருக்கு? கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் வீட்டில் இலவ மரம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஆனால் இது மழை காலத்தில் கீழே விழுந்து, இலவ மரம் முருங்கை மரம் பயம்தான். மழை காலத்தில் காற்றடிச்சா கீழே விழுந்துடும். ஆனால் வந்து லாபம் இருக்குது இதில். மக்களை பாருங்கள், இதுதான் உளுந்தம் பஞ்சு மரம். இவ்வளோ காய் கொட்டி கிடக்கு பாருங்கள். இது போன வருஷத்தை எடுத்த பஞ்சு. இதுதான் சாக்கில் வச்சுருக்கேன் பாருங்கள். இன்னும் பஞ்சு கொட்டையை எடுக்கலை, பஞ்சு எடுக்கலை. அப்படி எடுத்து காய வச்சு சாக்கில் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். கீழே விழுந்தால் இப்படி தான் இருக்கும். வெடித்து பஞ்சாக இருக்குது பாருங்கள். இதை இனிமேல் உடச்சி உள்ளேருந்து கொட்டையை எடுத்து பஞ்சை தனியாக பிரித்து எடுக்கணும். ஒரு சாக்கு ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். காஞ்சோன்னே இப்படி தான் இருக்கும், கீழே வந்தோடனே இப்படி தான் இருக்கும். இதை உடச்சி இதுலேருந்து கொட்டையை எடுத்துகிட்டு பஞ்சு எடுத்துகிட்டு இந்த ஓடை தூக்கி போட்டுருணும். அவ்வளோதான். இப்படி தான் இருக்கும். கீழே இந்த பஞ்சு இப்படி தான் இருக்குது. இதுதான் இதுக்கப்புறம் எடுத்து மெத்தையும் தலாணி வரையும் தைக்க முடியும். மக்களே, இவ்வளோ பொறுமையாக வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிதான் மறக்காமல் இப்படிக்கு நான் பிளாக் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டில் தான் வீடியோ போடுறேன். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.